ஹாபில் BM அப்துல் சலாம் வைகி அவர்களுக்கு நமது சங்க தலைவர் சுதந்திர சங்க தலைவர் முகமது ஹசன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். இப்பொழுது மௌலவி ஹாபில் BM அப்துல் சலாம் வைகி இமாம் பிகே அவர்கள் நம்ம முன்பு உரையாற்றுவார்கள். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடச்சமும் ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சலாஹிகளே, கண்ணியத்திற்கும் உரிய உலமா பெருமக்களே, மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, பெரும் திரளாக கூடிய இந்த நிகழ்வினுடைய முக்கியமான மாணவ மாணவிகளே, நேற்றைய தினம் உலக எங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த வேர்ல்ட் உமன்ஸ் டே என்பது உலக மகளிர் தினம் என்று வருடத்திற்கு ஒரு நாளை குறிப்பிட்டு உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்திலே பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள். உலகத்தில் மாத்திரமல்ல, அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் பெண்களை ஹதீஸ் குர்ஆனும் அப்படி சொல்வதை காட்டிலும் பல இடங்களிலே பெண்களை இஸ்லாம் முன்னிறுத்துகிறது. இந்த வேர்ல்ட் உமன்ஸ் டே என்கின்ற அழைக்கப்படக்கூடிய இந்த உலகம் அந்த பெண்களுக்கு உரிய மரியாதையை, கண்ணியத்தை கொடுக்கிறதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அவர்களை பலகீனமானவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய சிறப்பை நாயகம் அவர்களும் அல்லாஹ்வும் திருக்குர்ஆன் வழியாக பல இடங்களில் அடுக்கடுக்காக சொல்லுகிறார். எந்த தாயும் தந்தையும் பாக்கியவான்களோ, எந்த தாயும் தந்தையும் இறைவனுடைய அருளை பெற்றவர்களோ அல்லாஹ் முதலிலே பெண் குழந்தையை கொடுப்பதாக அதற்கு பிறகுதான் ஆண் பிள்ளையை பற்றி பேசுகிறார். அதற்கு பிறகுதான் குழந்தை இல்லாதவர்களுடைய தாய் தந்தையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஒரு பெண் என்பவர் இஸ்லாத்தை பொறுத்தவரை தாயாக ஆகிறார் என்றால் அவருடைய தாயிலே தான் சுவனம். ஒரு பெண் என்பவள் இந்த உலகத்திலே மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே சகோதரியாக ஆகிறாள் என்றால் அவருடைய சகோதரனுக்கு அவர்தான் நாளை மறுமையிலே சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளனாக மாறுகிறார். ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு மனைவியாக ஆகிறாள், துணைவியாக மாறுகிறாள் என்றால் அந்த பெண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர்கள் எல்லாம் ஊர் உலகத்திலே பேர் பெற்றவர்கள் அல்ல, ஊர் உலகத்திலே கொண்டாடுபவர்கள் அல்ல, உங்களிலே சிறந்தவர்கள் எல்லாம் உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர் என்று பெயர் வாங்கிவிட்டால் ஊர் உலகத்தை விட அல்லாஹ்விடத்தில் அவர் சிறந்தவராக ஆவார். சொன்னாங்க, நான் என் மனைவி மார்களிடத்திலே சிறந்தவனாக விளங்குகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண் என்பவள் தாயாகும் போது ஒரு ஆணுக்கு சுவனத்தை பெற்றுத் தருகிறார், சகோதரியாகும் போது சாட்சி சொல்லக்கூடியதாக மாறுகிறார், மனைவியாக என்கின்ற நல்லவன் அவன் உயர்ந்தவன் என்கின்ற அவன் சொன்னால்தான், அந்த பெண் சொன்னால்தான் அவனுக்கு அங்கீகாரமே இறைவனிடத்திலே கிடைக்கப் பெறுகிறது. ஒரு பெண் என்பவள் பிள்ளையாக மாறினார். எந்த பெண் குழந்தையை சரியாக வளர்த்து ஆளாக்கி சாலிகான இல்மை கொடுத்து ஒரு மணமகனிடத்திலே கட்டி கொடுக்கிறார்களோ அந்த தாயும் தகப்பனும் இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரு விரல்களை ஏந்தி சுட்டி காட்டினார்கள். அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை தாய் தந்தையர்கள் பெற்றெடுக்கும் போது பாக்கியவானாக அவர் ஆகிறார்கள். குழந்தை, சகோதரி, தாய் மற்றும் பிள்ளை என்று பெண் எந்த ரூபத்தில் வந்தாலும் இறைவனுடைய சொற்களும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சொற்களும் உயர்வாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பெண்கள் சைக்காலஜியில கூட சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வெறுமன ஒரு சக்தியை, ஒரு வலியை தாங்கக்கூடிய சக்தி வெறும் 3% தான். பெண்களுக்கு என்றால் 97%.
97%. ஒரு ஆண் மனைவி இறந்து விட்டால் அந்த ஆணால் அவனுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு அந்த காலத்தை ஓட்டி இறுதி வரை அவருடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது. 40 கழிச்சு இன்னொரு நிக்கா பண்ணிடுவான். அடுத்து எப்போ பொண்ணு பார்க்க போலாம், எப்போ நிக்கா செய்யலாம் இருக்கும். ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கணவன் குடிகாரன், தன்னுடைய கணவன் சிறு வயதிலே இறந்து விட்டார், தன்னுடைய கணவன் வெளிநாடு சென்று விட்டு வரவே இல்லை. இப்படியான எந்த சூழ்நிலையிலும் ஒரு குடும்பத்தை வளர்த்து ஆளாக்கி கல்வியை கொடுத்து, இதுதான் தாங்கக்கூடிய சக்தி. 97% எங்கிருந்து பெறுகிறார்? சைக்காலஜி சொல்றாங்க, அவள் குழந்தை பெற்றெடுக்கும் போதே அத்துணை வழிகளையும் மரணத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறிவிட்டு இறங்கிவிட்டு வந்தவள் பெண் என்றார்கள். இவ்வளவு சிறப்பா சொல்றேன்னா, ஆனால் அதே பெண் மோசமானவளாக இருந்தால், அதே பெண் மார்க்க கல்வி அற்றவளாக இருந்தால், அதே பெண் ஒழுக்கம் இல்லாதவராக இருந்தால், அதே பெண் அந்த குடும்பத்தை சரியாக பேணாமல், அந்த குடும்பத்தை ஓரநிலைப்படுத்தி அவர்களை ஆளாக்காமல் பொதுபோக்காக செலவாளியாக இருந்தார் என்றால் அந்த குடும்பம் நாசமாக, அந்த குடும்பம் என்ன ஆயிடும்? அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு சிறந்த பிறப்பிடத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த மதரசா. இந்த இப்ப திறக்கக்கூடிய மதரசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒன்றே ஒன்று, பெண்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், மனப்பாடம் சொல்லி கூட செய்து கொள்ளுங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஃப்சீரே ராஸி என்கின்ற அந்த கிரந்தத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த மக்தப் மதரசாவும் இந்த நிஸ்வான் மதரசாவும் இந்த மதரசாவினுடைய நோக்கம் இந்த ஒரு ஹதீஸே முடிந்துவிடும். ஒரே ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபௌக இபஅத்துல்லாஹு அலைக்கும் அதாப. இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஒரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பாவத்தினால் பாவம் செய்யப்பட்டவர்களாக அந்த ஊர் மக்களுக்கு அதாபு இறங்குகிறது. ஏன்னா அல்லாஹ்வால பொறுக்க முடியல, அந்த ஊர் அழிச்சிருன்னு சொல்லி ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த மலக்கு அந்த ஊரை அழிப்பதற்காக வருகிறார்கள். கீழே இறங்கும் போது ஒரே ஒரு சிறுவன், ஒரே ஒரு சிறுமி, ஒரு மதரசா, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பித்துக் கொள்ளக்கூடிய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இது போல மதரசாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற அந்த வார்த்தையை அந்த மலக்கு கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அழிக்க, அந்த ஊரை அழிக்க அவருக்கு மனது வரவில்லை. நேரா அல்லாஹ் நபி சொல்றார், யா அல்லாஹ், உன்னை ஓதக்கூடிய ஒரு சிறுவன், வயதுக்கு வராத சிறுமி, வயதுக்கு வராத சிறுவன் ஓதுகிறான், உன் புகழை பாடுகிறான், அந்த ஊரை அழிக்க வேண்டும். உடனே பெருமானார் அல்லாஹ் தஆலா சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யர்ஃபஉல்லாஹு அன்ஹுமுல் அதாப் அன்ஹுமுல் அதாப 40 சனா. இந்த ஒரே ஒரு வார்த்தை மக்தம் மதரசாவிலே இந்த மொழியக்கூடிய இந்த பச்சிளம் குழந்தைகள் மொழியக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை 40 வருஷம் உங்க ஊருக்கு வரக்கூடிய நாசத்தை தடுக்கும், முசீபத்தை தடுக்கும், உங்க ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பலாக்களை நீக்குகிறது. இந்த மக்தப் மதரசா மற்றும் நிஸ்வான்கள், மக்தப் மதரசா தான், நிஸ்வான்கள் தான் இளைய சமுதாயத்தினுடைய ஆணி வேர்கள். அரபு மதரசாக்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? மதரசாக்கள் மாணவர்கள் எல்லாம் இல்ல, எல்லாம் குறைஞ்சு போச்சு. காரணம் மக்தப் மதரசாக்கள் செயலிழந்து விட்டன, நிஸ்வான்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டன. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கப்பட்டவர்களாக வளர வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமையை உங்களுக்கு நன்மையாக ஆக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் தள்ளாடாத வயதிலே உங்களுக்கு சோறு போட வேண்டுமா? மக்தப் மதரசாவிற்கு அனுப்புங்கள், நிஸ்வான் மதரசாவிற்கு அனுப்புங்கள். இது போல மதரசாக்கள் அதிகம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஊர்ல நான் வந்த உடனே அசர் தொழுத, மகரிமும் தொழுத. அங்க சொன்னது அசருடைய பாங்க சொன்னது ஒரு சின்ன பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளிக்கு வர வேண்டாம், சிறுவர்களை பள்ளிக்கு கூட்டிட்டு வர வேண்டாம் என்று எழுதி போடக்கூடிய நவீனமான காலகட்டத்திலே இஸ்லாத்திலே சொல்லப்படாத ஒன்றை எழுதி வைத்துக் கொண்டு நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே பல ஊர்களிலே நம்ம ஊர் ஒரு முன் உதாரணம். அவன் தான் மைக்க பிடிச்சு காமத்தை சொல்றான், அவன் தான் மைக்க பிடிச்சு காமத்தை சொல்றான், அவன் தான் பாங்க சொல்றான், அவன் தான் பாங்க சொல்றான். நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க மத்த மதரசாவை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. 10 சூரா மட்டும் இறங்கலன்னு வைங்க அல்லாஹ்ட்ட இருந்து. லாஸ்ட் 10 சூரா, குல் வல்லாஹு அஹது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூரா மட்டும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தொழுகைகளை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இஞ்சி விதி போனா இதாஜா தப்பத்தியதா இது போல இந்த 10 சூறா வச்சு தான் முழு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
இன்றையுள்ள பெரியவர்கள் அல்லாஹ் அதை மட்டும் இறக்காம வந்திருந்தா அவ்வளவுதான். தெரியுமா? எத்தனை பேர் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏதாவது குரான் வந்து இடையில இருந்து நான் ஓதி பாக்குறேன், ஒரு இடையில இருந்து நான் குரான் எடுத்து படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறேன், குரான் எடுத்து அரபியை படிக்கணும். நீங்க மக்தப் மதரசால சொல்லி கொடுத்ததை வச்சுதான் உங்களுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க அம்மா சொல்லி கொடுத்ததை வச்சுதான், உங்களுடைய உஸ்தாத் சொல்லி கொடுத்ததை வச்சுதான், உங்க பள்ளிக்கு போய் அடிக்கடி இமாம் ஓதுறத வச்சுதான் உங்களுடைய காலம் முழுக்க கழிகிறது. இப்போது உங்களால எடுத்து பள்ளிவாசலையோ மதரசால போய் படிக்க முடியல, வெக்கமா இருக்கு. ஆனா மார்க்கம் அப்படி சொல்லல. மார்க்க விஷயத்திலே வெட்கமே படக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுகிறது. இல்முடைய விஷயத்திலே வெட்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, இந்த சமுதாயத்தினுடைய உயிர் நாடிகள், இந்த மக்தப் மதரசாவுடைய சிறுவர்கள் சிறுமிகள், இந்த சமுதாயத்தினுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த ஊருக்கு வரக்கூடிய முசீபத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கட்டிடத்திற்கு உண்டு. ஹதீஸின் வழியாக இந்த ஊருக்கு வரக்கூடிய பலாக்களை, ஷைத்தான்களை, இந்த ஊருக்கு வரக்கூடிய சாபக்கேடை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கட்டிடத்திற்கு இருக்கிறது. நாயகம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எவ்வளவு பெண்கள் பேச்ச நிப்பாட்டி இல்லாமா பாருங்க, சவுண்ட் அதிகமாயிடுச்சு. பெண்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, சுபூ தொழுகைக்கு வர்றாங்க. எப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன அப்படின்னா, சுபூஹ் தொழுகை முடிச்ச உடனே திரும்பி உட்காருவாங்க. அவங்க அன்றைக்கு நைட்டு கண்ட கனவுகளை சொல்லுவாங்க, இவங்க நைட்டு கண்ட கனவுகளை சொல்லுவாங்க, நல்லது கெட்டது பேசுவாங்க. இப்படி ஒரு போய்கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு சஹாபி மட்டும் சுபூஹ் தொழுகை முடித்தவுடன் உட்காராமல், நன்கு கவனிக்க வேண்டும் பெண்களே, உங்களுக்காக சொல்லப்படக்கூடிய செய்திதான், உட்காராம எந்திரிச்சு அடுத்த சபைக்கு போய் அடுத்த சபைக்கு வெளியே போயிட்டார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியே டெய்லி பண்றாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கொண்டு வரப்பட்டது. யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபி தொழுகை முடித்தவுடன், சுபஹ் தொழுகை முடித்தவுடன், ஃபஜ்ர் தொழுகை முடித்தவுடன் சென்று விடுகிறார். என்னன்னு தெரியல. நாளைக்கு வந்தா அவரை பிடிச்சு வைங்கிட்டாங்க. நாளைக்கு வந்தா குதிக்க போனார். பின்னாடி திரும்பி வெளியே போக பார்த்தா கையை பிடிச்சு இழுக்கிறாங்க, இழுத்து அமர வச்சுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு போகணும். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு போகணுங்கிறார். என்ன பிரச்சனை? சொல்றாங்க, என்ன பிரச்சனை, என்ன விஷயம்? ஏன் முன்னாடி இல்லாத மாதிரி இப்ப உங்க இடத்துல காண்கிறோம், முன்னாடி இல்லாத செயல் உங்களுடைய செயல்பாடுல தெரிகிறது, என்ன பழக்கம் இது? கேட்கிறாங்க. அரசு இல்லையா? அரசு தடுக்கிறார், மீண்டும் தடுக்கிறாங்க. அவங்க சொல்லுங்கன்றாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, என்னுடைய வீட்டிலே போதாத வறுமை, அந்த வறுமையினால் எங்களுடைய வீட்டிலே உடுத்த என்னுடைய மானத்தை, என் குடும்பத்தார்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு கூட ஆடை இல்லை. நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த சாக்கு ஆடைனா, நம்ம உடுத்திருக்க, நான் போட்டிருக்க மாதிரி, இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க மாதிரிலாம் கிடையாது. நம்ம வீட்டுல இப்ப கூட கிடையாது. அந்த மேட்டெல்லாம் முன்னாடி எல்லாம் அரிசி பையில, சாக்குல அரிசி, அந்த சணல் பை இருக்கும். அந்த சணல் பை வீட்டு வாசல்ல போட்டிருப்போம். மழை காலத்துக்கு கூட நினைச்சிடும். அந்த சணல் பையினால் ஆன ஆடையை தான் சொல்லுகிறார் அந்த சஹாபி. உடை இல்லை நாயகமே, நான் சென்று என் மனைவி இடத்திலே மானத்தை மறைத்த அளவுக்கு அவனுக்கு உடுத்தக்கூடிய உடை இருக்கு. ஆனா ஃபர்லான கடமையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு என் மனைவிக்கு ஆடை இல்லை நாயகமே. அதனாலதான் நாயகமே, நான் போய் சுபூஹ் தொழுகை கலா அவருக்குள்ள கொண்டு போய் கொடுத்தா அவன் கொடுக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி அழுகிறாங்க. உடனே நாயகம் அவர்கள் அழுத்து கொண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டார், வெளிநாட்டிலிருந்து வருகிறான், அவசரமாக வருகிறான், ஏதோ ஒரு துயரத்தில் அவன் வருகிறான். வீட்டுக்கு ஜாமா வாங்கிட்டு வரலன்னா, வீட்டுக்கு அவனுடைய பெட்டி குறைவாக இருந்தால், அவன் கொண்டு வரக்கூடிய பெட்டி 4 பெட்டி கொண்டு வருவான். இப்போ வரக்கூடிய சமயத்தில் அர்ஜென்டா வர்றா, ஒரு பெட்டி கொண்டு வந்தா பெண்களுடைய கவனிப்பு வேற மாறும். ஆமா, இவர் வெளிநாடு போய் என்னத்தை கண்டாரு, எங்களுக்கு எல்லாம் என்னத்தை கொண்டு வந்தாரு, 4 நாள் தாங்க முடியாது. இந்த விஷயத்தை தன் மனைவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்றாங்க, அங்க உள்ள துணிகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து, நீ போய் உன் மனைவி கிட்ட கொடுன்னு சொன்னப்போ, அந்த மனைவி வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கண்ணியமான பெண்களே, கண்ணியமான ஆண்களே, ஹல் ஷகவுத்தல் ஹபீப இலல் ஹபீப், என்னுடைய ஹபீப் எனக்கு வறுமையை கொடுத்திருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் எனக்கு வறுமையை கொடுத்திருக்கிறான். அந்த வறுமையை பற்றி ஏன் நபி அவர்களிடத்தில் நீங்கள் சொன்னீர்கள்? இந்த வறுமையை பற்றி நீங்க சொல்லாதீங்க, ஏன்னா அல்லாஹ் வறுமையை கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு கோபப்பட்டு சொன்னார்கள். அந்த பெண்மணியுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களே, இப்படியான பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் வறுமை என்றாலும், சந்தோஷம் என்றாலும், துக்கம் என்றாலும், கவலை என்றாலும், மகிழ்ச்சி என்றாலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை வேண்டியே நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஒரு பெண் அடைய வேண்டுமானால் இந்த மதரசாவிற்கு இஸ்லாத்தை அனுப்ப வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த மதரசாவிற்கு, மற்ற மதரசாவினுடைய சிறு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். ஆக இஸ்லாம் உயர்வாக பெண்களை சொல்கிறது. எந்த பெண்களை? மார்க்கம் கற்ற பெண்களை. இஸ்லாம் உயர்வாக பேசுகிறது ஆண்களை. எந்த ஆண்களை? மார்க்க கல்வி கற்ற ஆண்களை. அப்படியான வாக்கியத்தை இந்த ஊர் மக்கள் நிறைவாக பெற்றிருக்கிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஊர் மக்களை கபூல் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. இந்த ஊர் மக்களை கபூல் செய்வானாக. இந்த ஊர் பிள்ளைகளை கபூல் செய்வானாக. இந்த ஊர் சிறுவர்களை கபூல் செய்வானாக. இந்த ஊர் சிறுமிகளை கபூல் செய்வானாக. இந்த ஊரிலே நகரக்கூடிய இஸ்லாமிய ஸ்தாபனமான இந்த ஜமாத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பள்ளிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்தாபனங்களாக இயங்கக்கூடிய அத்துணை பள்ளிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த இமாமை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமாம் உண்மையிலேயே மிக உயர்வான ஒரு மனிதர். சேவைக்காக தன் நேரத்தையும் தன் காலத்தையும் பார்க்க மாட்டார். என்னுடைய உற்ற நண்பர். அதனால் சொல்லுகிறேன், பேருக்காக புகழுக்காக சொல்லவில்லை. உண்மையாக தீனுடைய வேலைக்காக இடத்திலே இதற்கு முன்னால் பேசி அர்ஜுன் கூட சொன்னாங்க, உறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நீங்க அவரை கசக்கி புடிச்சுக்கங்க. உங்களுடைய மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா இந்த ஊர் மக்களையும் இந்த ஊர் மக்களுடைய வாசிகள் அனைவரையும் வாழையடி வாழையாக தீனுல் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக, மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக, மார்க்க பற்றுள்ள சமுதாயமாக இந்த மதரசா, இந்த மக்தப் மதரசா, இந்த ரிஸ்வான் மதரசாவை வல்ல ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து கியாமத் நாள் வரை நடத்துவதற்குண்டான அத்துணை வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டாண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.